அனைவருக்கும் வணக்கம். How to treat skin problems, அதுவும் பர்டிகுலரா எக்ஸிமா ப்ராப்ளம நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி கியூர் பண்ண முடியும் அப்படின்னு சில ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்ஸோட டயட்டை ஃபாலோ பண்ண பேஷண்ட்ஸோட பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ட்ரீட்மெண்ட் ஸ்கின் ப்ராப்ளமோடைய அந்த ரிசல்ட்டோட தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். ஸோ ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. வீட்டில் இருந்த மாதிரி எந்த விதமான தோல் நோயா இருந்தாலும் சரி, முற்றிலுமாக பொறுமையுடன் கையாண்டால் கண்டிப்பாக இறையருளால் முற்றிலும் குணமாகும் அப்படின்றத நீங்க முழுமையா புரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால நம்ம தொடர்ந்து நம்ம பதிவு நம்ம இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் பொறுமையோடு கவனிக்கலாம். நாம இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்கான கம்ப்ளீட் ட்ரீட்மெண்ட், அதுவும் பர்டிகுலரா எக்ஸிமா எப்படி நம்ம ட்ரீட் பண்ணணும், எப்படி கியூர் பண்ணணும் அப்படின்னு கம்ப்ளீட் பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஏ டு Z. நம்ம என்ன ஃப்ரம் ஸ்கிராப் என்ன நம்ம ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி கியூர் பண்ணணும்னு ஒரு பேக்கேஜ் இன்ஃபர்மேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது நம்முடைய அனுபவத்தை மட்டுமே நம்ம பகிர்றோம். அதனால் நம்ம எந்த விதமான பெரிய மருந்துகள்லாம் பரிந்துரைப்பது கிடையாது. எளிமையான உணவு பற்றிய முறை, எளிமையான ஒரு மருந்துகள் மூலமா, சில இயற்கை மூலிகைகள் மூலமா எப்படி நம்ம இந்த ஸ்கின் டிசீஸை இட்ஸ் அ கம்ப்ளீட் ஹோம் ட்ரீட்மெண்ட், வீட்டில் இருந்த மாதிரியே நாமே எப்படி நம் உடலை சரி பண்ணி கொள்ள முடியும் அப்படின்னு நம்ம ஏகப்பட்ட பதிவுகள் ஸ்கின் ப்ராப்ளம்காக கிட்டத்தட்ட 30-40 பதிவுகள் நம்ம பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க போய் பார்க்கலாம். ரிசல்ட்டோடு ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த பதிவும் எக்ஸிமாவை எப்படி கம்ப்ளீட்டா கியூர் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டோட தான் நம்ம ஷேர் பண்றோம். நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல நம்ம ஆன்லைன் டயட் கன்சல்டிங் கொடுக்குறோம். மருந்துகளை விற்கும் வேலையை மட்டும் பார்க்காம உங்க நோய்க்கு தகுந்த மாதிரி உணவையே எப்படி மருந்தாக மாற்றி அமைக்க முடியும்ன்ற கம்ப்ளீட்டான கைட்லைன்ஸ் தான் நம்ம பல வருஷ காலமா கொடுத்துட்டு இருக்கிறோம். ஸோ அதனால உங்கள் பற்றிய தகவல் ரிப்போர்ட்ஸை நம்ம வாட்ஸ்அப் நம்பரான 9677400956 இந்த நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான முற்றிலுமான தகவல் நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு மனமாற நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நிறைய பேருக்கு எக்ஸிமாவா நமக்கு வந்திருக்கிறது சொரியாசிஸானு யோசிச்சே 2 வருஷம் போயிடும். அதனால சொரியாசிஸ்க்கும் எக்ஸிமாவுக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் கிடையாது. வழிமுறை என்னவோ ஒன்றுதான். நம்ம தோலில் இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் குடல் வழியாக வெளியேற வேண்டும். நம்ம லங்ஸ்ல இருக்கக்கூடிய சளிக்கழிவுகள் சரியாக நம்ம நுரையீரலை விட்டு வெளியேறவில்லை என்றால் இப்படி தோல் நோயாக மாறும் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால சளி வெளியே வந்துவிட்டால் கூட ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனா நிறைய பேருக்கு சூட்டின் காரணமாக நுரையீரலில் தேங்கக்கூடிய சளிதான் இப்படி எக்ஸிமா, சொரியாசிஸ் போன்ற தோல் நோய்களை வரவழைத்து வாழ்நாள் பூரா தாங்க முடியாத அரிப்பு, தாங்க முடியாத நமிச்சல், இந்த மாதிரி தோலில் படைப்படையாக சொரியாக தோல் நிறம் மாறுவதோ, தோலில் இது போன்ற பல்வேறு விதமான சிம்டம்ஸை தொடர்ந்து ஏற்படுத்தி கொண்டு பெரிய தலைவலியா இருக்கு. அதனால இந்த எக்ஸிமாவை ஹீல் பண்ணணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ். எப்படி நாம் உடலை சீரமைக்க முடியும், எப்படி நாம் மனதை மறுசீரமைக்க முடியும், எப்படி நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜிஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி டயட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ அந்த இன்ஃப்ளமேஷன் அதுக்கு எதிராக வேலை செய்யக்கூடிய நல்ல இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு டயட் வேலை செய்யணும்னா அங்க மனமது அந்த உடலோடு கோஆர்டினேட் பண்ணணும். ஸோ மனதில் கவலையும் பயத்தையும் வச்சுட்டு என்ன டயட் மருந்து சாப்பிட்டாலும் அங்கே வேலை செய்யாது. சரி, இப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்கின் ப்ராப்ளம்காக ட்ரீட்மெண்ட் எடுத்த பேஷண்ட் அவங்களே டேட் போட்டு அனுப்பிச்சு விட்டுருக்காங்க. ஸோ இந்த 1 மந்த்ல எந்த அளவுக்கு தோலில் இருக்கக்கூடிய அந்த தடிப்புகள் மாறி தோல் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நார்மல் கலருக்கு மாறிட்டே வருதுன்னு பார்க்கலாம். அதுக்கடுத்து ஒரு 10 டேஸ்ல அந்த காலில் இருந்த புண்ணு எந்த அளவுக்கு, இது ஒரு டைப் ஆஃப் எக்ஸிமா, எந்த அளவுக்கு ஹீலிங் ஆகி வெறும் படிமானமா ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இதெல்லாம் நாட்பட்ட பிரச்சனைகள். கிட்டத்தட்ட 5-6 வருஷமா வச்சுட்டு இருந்த ப்ராப்ளம்ஸ் என்ன பண்ணாலும் அதிகமாச்சே தவிர குறையல.
ஸோ நம்ம இதுல 10 நாள்ல வித்தியாசம் தெரியும். அந்த அளவுக்கு நம்ம டயட் அண்ட் மெடிசன்ஸ் நம்ம ப்ராப்பரா டிசைன் பண்ணி கொடுப்போம். அதனால அது எக்ஸிமாவா இருந்தாலும் சரி. அது இல்லாம இந்த எக்ஸிமா பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஐலிட்ஸ்ல வரும், கண்களுடைய விழிகள்ல வர்றது, அதே மாதிரி ஃபேஸ்ல வர்றது, கையில வர்றது, காலில் வர்றது, ஹேண்ட் எக்ஸிமா, ஃபீட் எக்ஸிமா அப்படின்னு ஒரே இடத்த ஓட்ட போட்டுட்டே போகும். ஸோ அதெல்லாம் தடுத்து நிறுத்தணும்னா அதை பற்றின கம்ப்ளீட் நாலேஜ், எக்ஸிமாக்கு என்ன ஃபுட்டு சாப்பிடணும், என்ன ஃபுட் அவாய்ட் பண்ணணும், இதை ஹீல் பண்ணணும், அது ஃப்ளாரப் ஆகாம இருக்கணும்னா, அதாவது தொடர்ந்து நமக்கு பரவாம இருக்கணும்னா, அதை ப்ரிவென்ட் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல நாலேஜ் கெயின் பண்ணிட்டு தான் நம்ம அதில் கை வைக்கணும். ஸோ இட் இஸ் நாட் ஒன்லி a disease, it is a complete negative energy related problem. ஸோ நம்ம அதுக்கு தகுந்த சில விஷயங்களையும் இந்த வீடியோவோட எண்டிங்ல சொல்றோம். ஸோ அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது ஒரு பூரண குணம். எல்லாரும் கேட்பாங்க, எனக்கு திரும்ப திரும்ப ஸ்கின் ப்ராப்ளம் வராம இருக்குன்னு என்ன பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பூரண குணம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இவ்வளவு விளக்கமான பதிவுகளை போட்டு கொண்டு வருகிறோம். இப்ப நெக்ஸ்ட் ரிசல்ட் நீங்க பார்க்கலாம். ஸ்டார்டிங்ல எவ்வளவு படையா இருந்த ஒரு புண்ணு, காலெல்லாம் அந்த நீரெல்லாம் வத்தி போய் இன்னைக்கு எப்படி அந்த தோல் கம்ப்ளீட்டா மாறி இருக்குன்னு. ஸோ இதெல்லாம் பேஷண்ட்டுடைய பொறுமை, அந்த நிதானம், நாம் சொல்வதை காது கொடுத்து கேட்டதுடைய பலன்தான். இன்னைக்கு கால்கள் பாருங்க இப்ப அட் பிரசன்ட் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அதனால எந்த தோல் நோயா இருந்தாலும், அது எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் முதல்ல கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தைரியமாக நாம் சொல்லக்கூடிய விஷயங்களை வீட்டில் இருந்த மாதிரியே நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வர வர எப்பேற்பட்ட தோல் நோயா இருந்தாலும் சரி, அது நம்ம சொன்ன மாதிரி கண்களில் இருக்கக்கூடிய எக்ஸிமாவா இருந்தாலும் சரி, இல்ல கைகள்ல, ஃபீட்ல, கால்கள், பாதத்துல, இல்ல தொடையில, நிறைய பேருக்கு பர்த் பிளேஸ்லாம் இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம்ஸால யூரினரி இரிட்டேஷன் தாங்க முடியாத அவஸ்தைப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாவித பிரச்சனைக்கும் கம்ப்ளீட்டா நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். சரி, எதுக்கு பாதத்தோட போட்டோ காட்டுறோம்னா, இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் பாதத்துல வருதுங்கிறதுனால மட்டும் இல்ல. ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கால் பாதங்களை பாருங்க. இப்ப நம்ம இந்த போட்டோல காட்டுற மாதிரி காலுக்கு நடுவுல பாருங்க, அப்படியே கருப்பா குழி போட்ட மாதிரி இருக்கு, கருத்து போய் கருப்பு நிறத்துல. இந்த அடையாளங்களை நம்ம ஏன் கவனிக்கிறது இல்லை? ஸோ அப்படியே கருப்பு கருப்பு புள்ளிகள் நிறைந்து எந்த அளவுக்கு அந்த டாக்ஸின்ஸ் இருக்குங்கிறத கால் பாதங்கள் கண்ணாடி மாதிரி நமக்கு காண்பித்து விடும். அதனால தோல் நோய் இருக்கிறவங்க முதல்ல வரத்துக்கு முன்னாடியே கால்கள்ல, பாதங்கள்ல இந்த மாதிரி அடையாளங்களை பார்த்து அவங்க வயிற்று பகுதியில தான் அது ஆரம்பிக்கும். அதனால உணவு கட்டுப்பாடு என்பது மிக மிக அவசியம். சரி, இப்ப நம்ம டயட் பாக்குறதுக்கு முன்னாடி, ஃபுட் என்னெல்லாம் அவாய்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த நிறைய வீடியோ சொல்லிட்டு வரோம். இந்த பர்டிகுலர் பதிவுல என்னெல்லாம் எடுத்துக்கிட்டா சீக்கிரமா ஸ்கின் ப்ராப்ளம் ஹீல் ஆகும் அப்படின்னு ஒரு 4-5 ஐட்டம்ஸ், ஃபுட் ஐட்டம்ஸ் பத்தி நம்ம எஸ்பெஷலி பர்டிகுலரா நம்ம சொல்லலாம். அதுல முக்கியமானது சீவீட். இது நமக்கு ஆன்லைன்ல கிடைக்குது. சீவீட் வந்து ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்குது. அதுவும் இந்த எக்ஸிமா, ரொசாஷியா போன்ற ஸ்கின் ப்ராப்ளம்ஸை நீக்கிறதுல பர்டிகுலரா இது ரொம்ப நல்ல வேலை செய்யுது. எல்லா விதமான ஸ்கின் ப்ராப்ளம் ட்ரீட்மெண்ட்லயும் நீங்க ஒரு டயட்டா, இது ஒன் ஆஃப் த டயட்டா கம்ப்ளீட்டா நீங்க எடுத்துக்கலாம். இதை வந்து ஃபாரின் கண்ட்ரீஸ்ல பாத்தீங்கன்னா ரைஸை உள்ள ஸ்டஃப் பண்ணி அந்த மாதிரி அவங்க நான்வெஜ் எல்லாம் சேர்த்து சாப்பிடுவாங்க. நாம நான்வெஜ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டு கொஞ்சம் புழுங்கல் அரிசி, அது கூட ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணி, இல்ல நமக்கு தேவையான ஸ்டஃபிங்ஸ், வெஜிடபிள்ஸ் எல்லாம் வச்சு இந்த சீவீடை ரோல் பண்ணி தாராளமா வாரத்துல 2 நாள் அந்த மாதிரி சாப்பிடலாம். பர்டிகுலரா எக்ஸிமா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க இந்த சீவீட் சாப்பிடும் போது உங்களுக்கு கொஞ்சம் ஹீலிங் நல்லா இருக்கும். இது வந்து கம்ப்ளீட் இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்ட் பண்ணக்கூடிய விஷயம். ஸோ அதனால எக்ஸிமா கியூர் ஆகணும், தொடர்ந்து நமக்கு பரவாம ப்ரிவென்ட் பண்ணணும்னா அதுல வந்து இந்த சீவீட் வந்து கண்டிப்பா உதவும். ஸோ அதனால கிடைக்கிறவங்க தாராளமா இந்த மாதிரி ஷீட் மாதிரி இருக்கும், வாங்கி தாராளமா பயன்படுத்துங்க. அடுத்து லாவெண்டர். இது ஆன்லைன்ல நமக்கு டீ கிடைக்கும், ஜாஸ்மின் டீ இல்லைன்னா லாவெண்டர் டீ. இந்த லாவெண்டர் பூ வாங்கி 1 ஸ்பூன் போட்டு தண்ணியில நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி தேன் கலந்து தினமும் ஒரு டீ குடிச்சிட்டு வாங்க. அப்பதான் ஜீரண மண்டலம் துரிதப்படுத்தப்படும். அதுல இருக்கக்கூடிய கெட்ட கழிவுகள், அந்த டாக்ஸின்ஸ் எல்லாம் குடலை விட்டு வெளியேறும். ஸோ அப்ப இதுல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நமக்கு கண்டிப்பா புண்கள் சீக்கிரமா ஆறுவதற்கு உதவும். அதே மாதிரி நம்ம லோக்கல் டீ, இது வந்து கொஞ்சம் ஒரு 200 rupees 300 rupees வரும்.
அவ்வளோ ஒன்றும் காஸ்ட்லியாக நம்ம பார்த்து எப்பயுமே சொல்ல மாட்டோம். அடுத்து ஆவாரம் பூட்டி ரொம்ப ரொம்ப சீப்பு, நாமளே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல கிடைக்கக்கூடியது. ஸோ இதை மறக்காம தினமும் இரவு இல்லை சாயங்கால வேலையில ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கொதிக்க வச்சு டீ குடிக்கணும். இந்த மாதிரி மாத்தி மாத்தி ஒரு நாள் லாவெண்டர் டீ, ஒரு நாள் ஆவாரம் பூ டீ, ஒரு நாள் ஜாஸ்மின் டீன்னு மாத்தி மாத்தி கூட குடிக்கலாம். பிளாக் டீயும் குடிக்கலாம். நல்லா கொதிக்க வைங்க, அப்பதான் எக்ஸ்ட்ராக்ட் ஆனது இறங்கும். அடுத்து ராகி முத்தை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இதை அப்படியே குழம்பு போட்டு சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ராகி முத்தை நல்லா ராகி மாவு போட்டு நல்லா கிண்டி சரியான பதத்துல நம்ம நல்லா வேக வச்சு நல்லா உருண்டை மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்ட தெரியாதவங்க களி மாதிரி ராகி மாவு வேக வச்சுக்கோங்க. வெறும் ராகி சேர்த்தாலும் சரி, கூட ஒரு சாமா, வரகு அது போன்ற அரிசிகளை சேர்த்து செய்யும் போது இன்னும் பலன் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி கூழ் மாதிரி செஞ்சு அதை தண்ணியில போட்டு வைக்கணும் அந்த முத்தையை. இல்லை செய்ய தெரியலன்னா நம்ம சொன்ன மாதிரி கஞ்சி மாதிரி செஞ்சு தண்ணி ஊற்றி வச்சிருங்க. நைட்டு பூரா தண்ணியில இருக்கணும். காலையில மோர், சின்ன வெங்காயம் உப்பு போட்டு அதிகமான ப்ரோபியோட்டிக்ஸ், இதுதான் நேச்சுரல் ப்ரோபியோட்டிக்ஸ். இதை தொடர்ந்து குடிக்க 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 தோல் நோயில் நம்ம இப்ப காமிச்ச மாதிரி அதை ஃபாலோ பண்றவங்க 3-4 மாசத்துல கம்ப்ளீட்டா ஹீல் ஆகுறாங்க. ஸோ அது பர்மனண்டா வராம இருக்க என்ன பண்ணுங்கிறதையும் நம்ம தொடர்ந்து சொல்லலாம். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷனுக்கு புங்கன் பட்டை, இது எல்லா இடத்துலயும் நம்ம புங்க மரம் கிடைக்கும். அந்த பட்டை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு எக்ஸ்ட்ராக்டா நம்ம எண்ணெய் தயார் பண்ணோம். ஸோ இந்த எண்ணெய் நம்ம கிட்டே கிடைக்கும். இந்த புங்கன் பட்டை எண்ணெய் அரிப்பு தடுத்து நிறுத்துவதில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. இதுல கொஞ்சம் விபூதி இல்ல பிரேயர் ஆயில்ஸ், பிரேயர் பண்ண விஷயங்களை கலந்து நீங்க தடவுங்க. எப்பேற்பட்ட அரிப்பு, இன்னைக்கு ஸ்கின் ப்ராப்ளம் உடம்பு பூரா பரவி இருக்கிற நிலையில அரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. மாத்திரை போட்டா கூட நிக்க மாட்டேங்குது. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம பயன்படுத்தக்கூடிய எண்ணெய்கள்லையும் மருந்துகளையும் நம்ம பிரேயர் பண்ண பொருட்களை கலந்து பயன்படுத்தினாதான் அது மட்டுப்படும். அதோட சேர்ந்து நம்ம கூட சேர்ந்த பிரார்த்தனைகள், நாம செய்யக்கூடிய நல்ல காரியங்கள் நிச்சயமா நோயை வேகமாக ஆற்றும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் வேணாம். அதனாலதான் வருடக்கணக்கா ஒரு தோல் நோய் எனக்கு சரியாகலன்னு சொல்றாங்க. சோ அப்ப வருடக்கணக்கா இருக்கக்கூடிய தோல் நோய் சரியாகணும் அப்படின்னா அதற்கு நிச்சயமா படைத்த இறைவனுடைய அருள் தேவை. அதையும் பெற்றுக்கொண்டு நீங்க ஒரு வைத்தியம் செய்து கொள்ளும் போது நிச்சயமாக பூரண குணம், திரும்ப திரும்ப வராம கம்ப்ளீட்டா ஒரு ஹீலிங், புது வாழ்வு, மறுவாழ்வு நிச்சயமாக இறைவனுடைய கருணையால், அவருடைய அன்பினால் கண்டிப்பாக கிடைக்கும் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் கைவிடாதீர்கள். நெகட்டிவா ஒருபோதும் யோசிக்காதீங்க. இந்த நோய் நம் வாழ்க்கை சீரழித்து விடுமோ, நமக்கு ஒரு பெரிய விளைவை ஏற்படுத்தி விடுமோ, இதை நம்மால வெல்ல முடியாமல் போய்விடுமோ, இது தீரவே தீராது அப்படின்ற எண்ணங்கள் ஒரு சிறிது கூட மனதில் வைத்துக் கொள்ளாமல் தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம், தொடர்ந்து நன்மைகள் செய்வோம், நிச்சயமாக குணமாகும். அடுத்து உள்ளுக்கு சாப்பிட வேண்டிய மருந்து ப்ரூஹாத் திரிபலா சூரணம். திரிபலால என்னென்ன இருக்கு நமக்கு தெரியும். இந்த ப்ரூஹாத் திரிபலால நமக்கு அடுக்கா நெல்லிக்காய் தாண்டிக்காவோட சேர்ந்து யாஸ்டி மண்டு கிளாப்ரானு, ஸோ இதுவும் ஸ்வர்ணபத்ரி அப்படின்ற கேஷியா சென்னா, இது நாட்பட்டு கழிவுகளை வெளியேற்றுவதில் தனிச்சிறப்பு வாய்ந்தது. அதுவும் திரிபலாவோட இப்படி கலந்த ஒரு கலவை தோல் நோயில் இருக்கக்கூடிய கழிவுகளை ரொம்ப துரிதப்படுத்தி வெளியேற்றும். ஸோ இது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் நைட்டு ஜீரக வாட்டர்ல ஆஃப்டர் ஃபுட்டு தொடர்ந்து சாப்பிட்டுவாங்க. காலையில நம்ம சொன்ன டீ இதெல்லாம் மாத்தி மாத்தி குடிங்க, கம்ப்ளீட்டா ஹீல் ஆகும். இந்த சுத்தமான மருந்துகள் நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல உங்களுக்கு கம்ப்ளீட்டா தயார் செய்து நம்ம எந்த விதமான அடிஷன்ஸ் எதுவுமே சேர்த்தாம கலப்படம் இல்லாத மருந்துகள் நம்ம இடத்துல கிடைக்கும். ஸோ அதை நம்ம இன்னும் என்ன தனிச்சிறப்புனா, நாம இந்த நோயாளிகளுக்கு, நோயாளின்னு சொல்லக்கூடாது, நம்ம மக்களுக்கு தீரணும் அப்படின்னு நாம எந்த ஒரு மருந்தையும் நாம பிரார்த்தனை செய்யாம கொடுக்கறது இல்லை. ஸோ அவங்கவங்க மதத்துக்கு தகுந்த மாதிரி அது சரியாக வேண்டிய விஷயங்களையும் சேர்த்து நாம் அது கூட சேர்த்து அனுப்புவோம் மருந்தோட. ஸோ அதை நீங்களும் வெளியும் வாங்கிக்கலாம், நம்மக்கிட்ட தான் வாங்கணுன்ற கட்டாயம் எதுவும் கிடையாது. ஸோ அதனால நம்ம வாங்கக்கூடிய மருந்துகள் நல்ல ஒரு சுத்தமான மருந்துகளாக இருக்கும்போது நோய்கள் சீக்கிரமாக தீரும். அது கூட நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு வர மாதிரி நம்ம விபூதி கலந்து மருந்துகளை உட்கொள்வோம். அதே மாதிரி எண்ணெய்கள்ல விபூதி கலந்து பயன்படுத்தும் போது சீக்கிரமா குணமாகும். அந்த விபூதிய உங்க அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயில்லையோ, சிவபெருமான் கோயில்லையோ, சித்தர் கோயில்லையோ நல்ல மனமாற பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள். சித்தர்கள் போன்ற வைத்தியர்கள் உலகத்தில் யாரும் கிடையாது.
அதுபோல நம்மை படைத்த இறைவனைப் போல நம் உடலை ஆற்றக்கூடிய ஒரு வைத்தீஸ்வரன் யாரும் இல்லை. அதனால அவர் மீது நம்பிக்கை வையுங்கள், நன்மைகள் செய்யுங்கள், நிச்சயமாக நோய்கள் தீரும், தனியும் என்பதில் ஒரு சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம். அதனால சந்தேகப்பட எந்த எண்ணங்களும் மனதில் வைத்திருக்க கூடாது. பொறாமை, துக்கம், கோபம் போன்றவற்றை தூக்கி எறிந்து விட்டு நன்மைகள் செய்வோம், பிறர் நன்மையை கருதுவோம். மனமாற நாம் செய்யக்கூடிய பிரார்த்தனை ஒருபோதும் வீணாகாது. அதுபோல நாம சர்ச்சுக்கும் சரி மசூதிக்கும் சரி நம்ம மதத்தின் வழிபாடு மிக மிக அவசியம். தொடர்ந்து பிரார்த்தனை செய்வோம், தொடர்ந்து ஏழை மக்களுக்கு தர்மதானம் தொடர்ந்து செய்யணும். ஏன்னா நாம் ஆடம்பர வாழ்க்கை வாழ்வதுதான் பல நோய்களுக்கான காரணம். அதனால உணவு என்பது பசியை தீர்க்கக்கூடியது, அருமருந்து, அமிர்தம். ஆனா அதை இன்று ஆடம்பரத்திற்காக உண்டுவிட்டு ஆடம்பர செலவுகள் நாம் செய்யும் பொழுது அதற்கான வினைப்பயனையும் சேர்த்து அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் நாம இன்னைக்கு ஏதோ புதுசா சொல்றோம் அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. வேதங்கள் சொல்லக்கூடிய உண்மை. நாம் வாழ்க்கையை எளிமையான உணவு சாப்பிட்டு எளிமையான முறையில் வாழும் பொழுது நாம் நிச்சயம் இது போன்ற கொடிய நோய்களை எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்காது. நாம் உழைக்கும் உழைப்பை ஒரு பகுதி நிச்சயமாக இது போன்ற குழந்தைகளுக்கும், ஏன்னா அவர்களுக்கு செய்ய வேண்டியது நம் கடமையாக வேதங்கள் சொல்கின்றன. நாம் எப்படி நம் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நாம் தாய் உள்ளத்தோடு தகப்பன் உள்ளத்தோடு செய்கிறோமோ அது போல யாருமற்ற குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது நாம் கடமையாக எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த கடமையை தவறும் போது நிச்சயமாக நாம் புண்ணியத்தை இழக்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு நாம் ஊழியத்தின் ஒரு பகுதியை நிச்சயமாக தான தர்மம் செய்வோம், தொடர்ந்து செய்வோம். நிச்சயம் நம்முடைய நோய்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் இறைவன் இன்னருளால் கண்டிப்பாக படிப்படியாக வேகமாக குறையும். அதனால நீங்க நாம் சொல்லக்கூடிய பத்தியங்களை எடுத்துக்கொள்ளும் போது நாம் சொன்ன நல்ல காரியங்களையும் ட்ரஸ்டுக்கு செய்யுங்க, ஆர்ஃபனேஜில் செய்யுங்க, ஓல்டேஜ் ஹோம்ல செய்யுங்க. அதனால ஒரு வைத்தியம் செய்வதற்கு முன்பு தான தர்மம் செய்துவிட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த வைத்தியம் உங்களுக்கு பன்மடங்கு வேலை செய்யும். சரி, நம்ம என்னெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு நல்லா தெரியும். நான்வெஜ் உணவுகள், பருப்பு, கடலை, சுண்டல் போன்ற உணவுகளை தவிர்த்து விட்டு நல்ல செரிமானமாகக்கூடிய கூழ், பழங்கள், நாட்டு மாதுளை, கரும்பு ஜூஸ் சாறு, கத்தாழை சாறு, அது போன்ற கறிவேப்பிலை ஜூஸ், இது போன்ற நல்ல செம்பருத்தி ஜூஸ் போன்ற இயற்கை இந்த மாதிரி சாறுகளை தொடர்ந்து அதிகமாக பருகுவோம். அது கூட நம்ம எளிமையான உணவு, நம்ம மத்தியான வேலைக்கு நல்ல செரிமானமாகக்கூடிய காய்கறிகள், ரசம், மோர் போன்ற எளிமையான உணவு. இன்னும் சாப்பாடு புழுங்கலரிசி தவிர வேற எந்த அரிசியும் பயன்படுத்தாதீங்க. நீங்க மாப்பிள்ளை சம்பா இந்த மாதிரியான அரிசிகளை கூழுக்கு தான் பயன்படுத்தணும். தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால ஜீரணம் ஆகும். நீங்க அப்படியே மத்தியானம் சாப்பாட்டுக்கு சாப்பிடக்கூடாது. ஸோ அப்போ நம்ம எளிமையான உணவுகள், செரிமானமாகக்கூடிய குழம்புகள் அது மாதிரி வச்சுதான் நம்ம சாப்பிடணும். பருப்பு மந்தம் ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஒத்து வராது. குறையும் வரை பருப்பு எந்த பருப்புமே எடுக்க வேண்டாம். இது நம்ம தாழ்மையான வேண்டுகோள். அது போல பால், முட்டை இது போன்ற அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. மோர் அதிகமாக எடுக்கலாம், தயிர் எடுக்கலாம். ஏன்னா அது ஃபெர்மெண்ட் ஆகிறதுனால நமக்கு ப்ரோபியோட்டிக்ஸா மாறுது. ஸோ அதனால நோய்களை ஆற்றக்கூடிய நல்ல பாக்டீரியா அதில் இருக்கு. ஸோ அதனால அதை தொடர்ந்து பருகுவோம். இரவு உணவுக்கு இட்லி, தோசை, அவல் உப்புமா அது போன்ற எளிமையான உணவுகளை நாம் எடுத்துக்கொள்வோம். நல்ல செரிமானமாகக்கூடிய புதினா சட்னி, கருவேப்பிலை சட்னி போன்றவற்றை எடுத்துக்கோங்க. இன்னும் டயட்டை பற்றி கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் வேணும்னா நம்ம பதிவுகள் நம்ம எத்தனையோ பிளேலிஸ்ட்ல இருக்கு. நீங்க எந்த பதிவு பார்த்து ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு குணமாவது என்பது கண்டிப்பாக சாத்தியம். ஸோ நம்ம போதுமான தகவல் கொடுத்துருக்கோம். வேற என்ன டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன் அப்டேட் பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி, எக்ஸிமா என்பது நிச்சயமாக குணப்படுத்தக்கூடிய ஒரு நோய் தான். அதனால தொடர்ந்து நம்ம சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. எந்த விதமான ஸ்கின் ப்ராப்ளமா இருந்தாலும் ஹோம் ட்ரீட்மெண்ட் மூலமாவே சரி பண்ண முடியும். ஸோ நிச்சயமா எக்ஸிமாக்கு இதோட ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்க முடியாது. ஸோ அந்த அளவுக்கு எல்லா விஷயங்களையும் நம்ம தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறோம். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த, வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி. நன்றி, வணக்கம்.